ஹாய் ஸ்டூடெண்ட், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 12th ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ எல்லாருக்குமே நல்ல மார்க் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மார்க் கம்மியானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு மார்க் குறைஞ்சிருக்கு அப்படின்னா எல்லாருடைய மார்க்குமே குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃப்பாகவே இருந்துச்சு. அதேமாதிரி மேக்ஸும் மாடரேட்டாக டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு கட் ஆஃப் குறைஞ்சிருக்கேன்னு ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். ஸோ கான்ஃபிடென்ட்டாக ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயும் நமக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த காலேஜில் படித்தா தான் வேலை கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம அங்கே போய் எப்படி படிக்கிறோம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் உங்கள் கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு, நீங்கள் விரும்பின காலேஜ் கிடைக்குமா, அப்படி கிடைக்காத பட்சத்தில் நம்ம எந்த காலேஜெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுக்குறதுக்கு நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் TNEAonline.org அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் தான் நான் இப்படி இருக்கிறேன். ஸோ லாஸ்ட் இயருடைய கட் ஆஃபை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே 3 கோடு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கார்னரில் கட் ஆஃப் மார்க்னு இருக்கும். அந்த கட் ஆஃப் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லோட் ஆகும். அது எதுக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி போனதுனால நான் வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும் வெரிஃபை அப்படின்னு இருக்கும். ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் போர்ட்டலில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேர் வந்துடும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் சார் அப்படின்னா, கட் ஆஃப் மார்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் ஆஃப் உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியும். ஸோ ஃபிசிக்ஸ் மார்க்கையும் கெமிஸ்ட்ரி மார்க்கையும் 2ஆல் டிவைட் பண்ணி 2 ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மேக்ஸில் எடுத்த மார்க்கை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 3ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா, இந்த 2ஆல் டிவைட் பண்ண ஃபிசிக்ஸ் மார்க்கையும் 2ஆல் டிவைட் பண்ண கெமிஸ்ட்ரி மார்க்கையும் அப்படியே எடுத்துக்கிட்ட மேக்ஸ் மார்க்கையும் 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் கட் ஆஃபு. அந்த கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்துருக்கிறது கட் ஆஃப் மார்க் அடிப்படையில். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. ஆல் டிஸ்ட்ரிக்ட், ஆல் டிபார்ட்மெண்ட், காலேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஆல் டிஸ்ட்ரிக்ட் பதிலாக நான் ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில், இப்போ எனக்கு கோயம்புத்தூரில் வேணும், அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் கிளிக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆல் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதில் நான் என்ன எடுக்க போகிறேன், எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படியே கீழே வாங்க. ஸோ உங்களுக்கு காலேஜஸ் கொடுத்துருக்கோம். ஸோ காலேஜஸ் வேணால் நான் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எந்தெந்த காலேஜெலாம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இருக்கோ அதனுடைய கட் ஆஃபு உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த கட் ஆஃபை பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸில் அதனுடைய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ஓசிக்கு வந்து 180 இருந்திருக்கு, பிசிக்கு 179 இருக்குது, பிசிஎம்க்கு 166, எம்பிசிக்கு 166.5, எஸ்சிக்கு 143.6, எஸ்சிஏவுக்கு 156.4. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கட் ஆஃப் உங்களுக்கு இப்போ இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு இந்த கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி எனக்கு இல்லை சார், நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வேறு ஒரு காலேஜ் நான் சொல்கிறேன் பாருங்கள், பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நான் அப்ளை பண்ணலாம்னு இருக்கேன் சார் அப்படின்னா, அதோடைய கட் ஆஃபு கீழே கொடுத்துருக்காங்க. 196 ஓசிக்கு, 195.5 வந்து பிசிக்கு, 193 வந்து பிசிஎம்க்கு, அதேமாதிரி 194.5 வந்து எம்பிசிக்கு, 182.5 எஸ்சிக்கு, 180.5 எஸ்டிக்கு. ஸோ இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்க உங்களுக்கு கவுன்சிலிங் மூலமாகவே கிடைக்கும். சார் இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இந்த வருஷம் கட் ஆஃப் குறையுமா அப்படின்னு. ஸோ எப்பயுமே அப்படின்னா +or-1 இருக்கும். அதனால் இந்த கட் ஆஃபை நீங்கள் மார்ஜினாக வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு மார்க் கூடலாம், அல்லது இதுக்கு குறைவாக ஒரு மார்க் குறையலாம். இப்போ உங்களுடைய மார்க் 197 அப்படின்னா இந்த காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். 196 அப்படின்னா பாசிபிள் இருக்குது, சம்டைம் கிடைக்காம போகலாம். அதாவது நான் ஓசியில் சொல்கிறது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஆர்டரை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கோயம்புத்தூரில் தான் நீங்கள் படிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க, நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் தான் படிக்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா எந்தெந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணலாம் உங்கள் கட் ஆஃபுக்குன்னு ஒரு ஆர்டரை எழுதி வச்சுக்கோங்க. இது எதுக்கு சார் அப்படின்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வரும்போது சில பேர் பண்ணுற தப்பு இதுதான். எதுவுமே பார்க்காம அந்த நேரத்தில் ஏதோ ஒரு காலேஜை கொடுத்துட்டு அவங்க விருப்பம் இல்லாத காலேஜை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் மேனேஜ்மெண்ட்டில் தான் போய் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த ஏரியாவில் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அது ஒன்று. ரெண்டாவது, எந்த
காலேஜில் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, 2வது இதுதான் சூஸ் பண்ணணும். 3வது எந்த காலேஜஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் காலேஜஸ் செலக்ட் பண்ணும்போது அது அட்டானமஸாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி அதுக்கு NIRF ரேங்க் இருக்கா, அதே மாதிரி அதில் வந்து அக்ரிகேஷன், அதாவது NAC கமிட்டியுடைய அக்ரிகேஷன் A++ இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட காலேஜில் உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி எல்லாமே நல்லா இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி காலேஜுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக தேவைப்படும். ஒருவேளை கட் ஆஃப் உங்களுக்கு கம்மியாக இருக்குனாலும் நீங்கள் ஒரி பண்ண வேணாம். நீங்கள் அட்டானமஸ் காலேஜ் இல்லைனா கூட நீங்கள் நல்ல காலேஜஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி உங்கள் கட் ஆஃப்க்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறது தான் இந்த வீடியோ. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய டவுட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதை வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஸோ தேங்க்யூ.